கடந்த 5 வருட திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்ட்டு ஒன்றா ரெண்டாங்க சொல்லிகிட்டே போகலாம். நிறைய குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்துட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை ஹைலைட் என்ன அப்படின்னா, தமிழக மாணவர்கள் எல்லாரும் என்னை அப்பா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக சொல்லியிருந்தாரு. அவருக்கு இதெல்லாம் நடக்கிறது தெரியுமா தெரியாதான்னு தெரில. யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. அதிமுக தலைவர்கள் எல்லாமே சட்டப்பேரவையில் யார் அந்த சார் அப்படின்ற அந்த டிஷர்ட் போட்டு போன அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்னுமே யார் அந்த சார் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான விடை தெரியாமலே இருக்கு. கிரைம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து திமுக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றது வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு சர்வே வந்து கிடைச்சதுங்க. அந்த சர்வேல வந்து கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு நம்ம டேட்டா பார்த்தோம் இல்லையா, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நார்மலாக வந்து 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வந்து குற்றம் நடந்துச்சு, இல்லை பாலியல் ரீதியாக ஏதாவது துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து போக்சோ சட்டத்தில் அடைப்பாங்க. அந்த மாதிரி போக்சோ சட்டத்தில் 2021 பார்த்தீங்க அப்படின்னா 3090 கேசஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அதுவே 2024 டேட்டா நம்ம எடுத்தோம் அப்படின்னா 6969 கேசஸ் வந்து பதிவாக இருக்கு. கிட்டத்தட்ட 125% வந்து இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இந்த ஒரு 3 வருஷத்துல அதிகரிச்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எல்லா மேடைகளிலும் எல்லா பிரச்சாரங்களிலும் இதை தான் வந்து முன்னிறுத்தி சொல்றாரு. நீங்க அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட சொல்றீங்களே, பெண்களுக்கு இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, அதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, அதை உங்க போலீஸார் வந்து கட்டுப்படுத்த முடியலையா இப்படின்ற மாதிரியான டேரிங்கான கொஸ்டின்ஸை அவர் வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க பிரச்சாரங்கள்ல. அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 5 வருட திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்ட்டு ஒன்றா ரெண்டாங்க சொல்லிகிட்டே போகலாம். நிறைய குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்துட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை ஹைலைட் என்ன அப்படின்னா, தமிழக மாணவர்கள் எல்லாரும் என்னை அப்பா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக சொல்லியிருந்தார். அவருக்கு இதெல்லாம் நடக்கிறது தெரியுமா தெரியாதான்னு தெரில. நம்ம ஏன் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சட்டம் ஒழுங்குக்கோ இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதற்கோ கண்டிப்பாக அவரும் வந்து காரணம் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இல்லை திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், எல்லா பிரச்சார மேடைகள்லையும் இந்த ஒரு விஷயத்தை வந்து திமுகக்கு எதிராக பயன்படுத்துறத நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. இதுக்கு எல்லாமே வந்து ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ். ஏன்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு காலேஜ் அப்படின்ட்டு வந்து அறியப்படக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே வந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. சரி, அதை யார் பண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஞானசேகரன் அப்படின்ற ஒருத்தரை வந்து போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவரு வந்து திமுக மினிஸ்டர்ஸோடவும் நம்முடைய துணை முதல்வரோடும் இருந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்றது தாங்க உண்மை. அது மட்டும் இல்லாமல் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. அதிமுக தலைவர்கள் எல்லாமே சட்டப்பேரவையில் யார் அந்த சார் அப்படின்ற அந்த டிஷர்ட் போட்டு போன அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்னுமே யார் அந்த சார் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான விடை தெரியாமலே இருக்குது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரத்த நாடுல ஒரு பெண் வந்து கேங் ரேப் செய்யப்படுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் அவர். ஸோ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, விளாத்திக்குளம்லாம் இப்போ நம்ம பார்த்தோம், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வந்து ப்ரூட்டலாக ரேப் செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு 2.5 வயசு குழந்தை, அதுக்கும் வந்து திமுக நிர்வாகி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளைட்டில் விமான பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக வந்து திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்படி கிரைம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து திமுக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றது வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, நம்ம டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு சர்வே வந்து கிடச்சிதுங்க. அந்த சர்வேல வந்து கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது வந்து திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு 2022 1414
கிரைம் வந்து பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே 2023ல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1650 வந்து கிரைம் ரேட்டாக அதிகமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16.7% வந்து இந்த கிரைம் ரேட் அகெயின்ஸ்ட் விமன் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அதை தொடர்ந்து 2024ல் பார்த்தீங்க அப்படின்னா 1885 அந்த கிரைம் ரேட்டோடைய எண்ணிக்கை. இது 2023 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 33% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வருடம் 2022லேருந்து 23 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16% இந்த கிரைம் ரேட் அதிகமாக இருக்குது. 23லேருந்து 24 பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு 16-17% வந்து அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2021லேருந்து 2026 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 55% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கதா சர்வே சொல்லுது. இந்த சர்வேக்களின் அடிப்படையில் தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் போகக்கூடிய ஒவ்வொரு மேடைகளையும் திமுகவை இந்த பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி அப்படின்னு வந்து விமர்சனம் செய்யறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு இந்த சர்வேக்களும் மிக முக்கிய காரணம் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு நம்ம டேட்டா பார்த்தோம் இல்லையா, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நார்மலாக வந்து 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வந்து குற்றம் நடந்துச்சு, இல்லை பாலியல் ரீதியாக ஏதாவது துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து போக்சோ சட்டத்தில் அடைப்பாங்க. அந்த மாதிரி போக்சோ சட்டத்தில் 2021ல் பார்த்தீங்க அப்படின்னா 3090 கேசஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அதுவே 2024 டேட்டா நம்ம எடுத்தோம் அப்படின்னா 6969 கேசஸ் வந்து பதிவாக இருக்கு. கிட்டத்தட்ட 125% வந்து இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இந்த ஒரு 3 வருஷத்துல அதிகரிச்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கா, பெண்கள் பாதுகாப்பாக வந்து தமிழகத்தை இருக்காங்களா அப்படின்றது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எல்லா மேடைகளிலும் எல்லா பிரச்சாரங்களிலும் இதை தான் வந்து முன்னிறுத்தி சொல்றாரு. நீங்க அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட சொல்றீங்களே, பெண்களுக்கு இவ்வளோ குற்றங்கள் நடக்குதே, அதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அதை உங்க போலீசார் வந்து கட்டுப்படுத்த முடியலையா இப்படின்ற மாதிரியான டேரிங்கான கொஸ்டின்ஸை அவர் வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க பிரச்சாரங்கள்ல. இதெல்லாம் வந்து தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஏன்னா வந்து பெண்களுடைய ஓட்டு தான் வந்து யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றத முடிவு பண்ணுறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ டிஎம்கே கவர்மெண்ட்டில் நாங்கள் பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருவோம், இலவச பேருந்து கொடுத்துருவோம், இப்படிலாம் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் ஒரு பக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ பெண்கள் எதை வச்சு ஓட்டு போட போகிறாங்க, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை வச்சா, இல்லை இலவச பேருந்து, இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை வச்சா, அல்லது தங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க, ஒர்க்கிங் விமென்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு அன்சேஃபான ஒரு பிளேஸில் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்றதா வந்து பல எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது, இதெல்லாம் வந்து டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் இந்த நிகழ்வுகள் குறித்து, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடப்பது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.